2026ல ஆட்சியை பிடிச்சிருவோம்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இது விஜய் மட்டும் சொல்லல, அந்த கட்சியில் இருக்க பெரிய நிர்வாகிகள் முதற்கொண்டு அந்த கட்சியோட தொண்டர்கள், சாதாரண கிளைக்கழக தொண்டர்கள் கூட பாத்தீங்கன்னா 2026ல நாங்க தான் ஆட்சி அப்படின்றத அந்த கட்சியோட எல்லா ரசிகர்களுமே சொல்றதை கேட்க முடியுது. இப்போ ஒரு சின்னதா தமிழ்நாட்டில் ஒரு லாஜிக் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ விஜய்க்கு மாநாட்டுக்கு வந்தவங்க எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? நீங்க தோராயமா சொல்லுங்க. ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க. நீங்க விஜய் ரசிகர் நினைக்கிறீங்க, 20 லட்சம் பேருங்கிறீங்க. ஆனா அங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா மீடியால சொல்றது என்னன்னா ஒரு 3 லட்சம் டு 4 லட்சம், ஒரு 5 லட்சம் வச்சுக்கீங்க. உங்க கணக்குப்படியே வச்சுக்கோங்க. 10 லட்சம் வச்சுக்கீங்க. உங்க நெறியாளரோட கணக்குப்படியே வச்சுக்கோங்க. 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னே வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 234 சட்டமன்ற தொகுதி டிவைடட் பை 20 லட்சம் போடுங்க. ஒரு தோராயமா ஒரு 8000 டு 10,000 ஓட்டு வருமா? ஒரு 15,000 ஓட்டு வருமா? ஒரு தொகுதியில எம்எல்ஏ ஆகணும்னா எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கணும்? குறைஞ்சது 1.5 லட்சத்துக்கு மேல வாங்கணும். தோராயமா 4 லட்சம் ஓட்டு டு 5 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில இருக்கும். அதுல யாரு 1 லட்சம் டு 1.5 லட்சம் ஓட்டு வாங்குறாங்களோ, அதாவது மும்முனை போட்டி 4 முனை போட்டினா 1.5 லட்சம் ஓட்டு, இருமுனை போட்டினா குறைஞ்சது 2 லட்சம் ஓட்டாவது வாங்கணும். ஆனா இப்ப இருக்க போற அரசியலுக்கான 4 முனை போட்டி ஆக போகுது. அப்ப மினிமம் ஒரு அரசியல் கட்சி 80,000 டு 1 லட்சம் ஓட்டு வாங்கினாதான் அந்த தொகுதியில ஜெயிக்க முடியும். இப்ப நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா விஜயோட மாநாட்டுக்கு வந்தவங்க 10 லட்சம் பேர் உங்க கணக்குப்படி, 20 லட்சம் பேர் உங்க கணக்குப்படி. அதை 234 டிவைட் பண்ணோம்னா ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் தான் வருது, 15,000 பேர் தான் வருது. 15,000 பேர் ஓட்டு போட்டு எப்படி ஒரு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்? அப்ப இவங்க முழுக்க முழுக்க மீடியா வச்சுக்கிட்டு, தன்னோட பணபலத்தை பயன்படுத்தி மீடியா வச்சுக்கிட்டு இதை பேச வைக்கிறாங்க. இவங்களாவே ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க. ஒரு தனக்கு சாதகமான ஒரு நிறுவனத்தை வச்சு சர்வே எடுத்துக்கிட்டு 200க்கு 234க்கு 200 180 அப்படின்னு ஏதோ ஸ்கூல்ல மார்க் பேப்பரை திருத்தி போட்டுக்கோங்களே, அந்த மாதிரி இவங்களாவே போட்டுக்கிறாங்களே தவிர இது அரித்மேட்டிக்கா எந்த கணக்குமே இதுல இல்ல. அரசியல் பார்த்தவங்க, அரசியல் இருக்கவங்க, அவங்களுக்கு தெளிவா தெரியும் எவ்வளவு ஓட்டு வரும். சொல்ல போனா இவர் சீமான் கூட 30,000 ஓட்டு வாங்குறாரு ஒரு தொகுதிக்கு. சீமானை விட கம்மியான ஓட்டு தான் இப்போதைக்கு விஜய்க்கு இருக்கு. இந்த கணக்குப்படி பார்த்தா, இந்த மாநாட்டுக்கு வந்த நபர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா வெறும் 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு தான் அவருக்கு வருது. அப்ப ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதான் இது வரைக்கும் தெளிவா தெரியுது. சரி, அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது சும்மா வர்றவங்க, அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே அது சொல்றதுதான். யார் வந்தாலுமே டிஎம்கேவை தான் ஃபர்ஸ்ட் எதிர்ப்பாங்க. அது எப்பயுமே யூஸ்வலா நடக்கிறது தான். சும்மா சொல்லிக்கலாம், அவங்களோட ஃபேன்ஸை குஷிப்படுத்துறதுக்காகவும் சும்மா ஒரு கதைக்காக சொல்றது தான். மற்றபடி டிஎம்கேவுக்கு காம்படிஷன் எப்பயுமே ஏடிஎம்கே தான். ஏன்னா எதை வச்சு சொல்றோம்னா, அவங்க இன்ன வரைக்குமே களத்தில் 80,000 டு 90,000 ஓட்டு வாங்குறாங்க. பிஜேபி கூட கூட்டணி வச்சுமே ஏடிஎம்கே 80,000 ஓட்டு வாங்குது. அப்ப டிஎம்கேவுக்கு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குற கட்சியா ஏடிஎம்கே தான் இன்ன வரைக்கும் களத்தில் இருக்கு. விஜய் இன்னமும் அதை இந்த இடத்த நோக்கி தன்னை எமர்ஜ் பண்ணிக்கல, இன்னும் வளரலங்கிறதான் பார்க்க முடியுது.